குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:30 ஆரம்பமாகும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்பதை ஆராய்வோம். 53வது ஆட்டமாக கேகேஆர் ஆர்ஆர் அணிகள் இன்று பல பரீட்சை நடத்துகின்றன. இரண்டு அணிகளுமே சமபலமுள்ள அணிகளாக இன்று பல பரீட்சை நடத்துகிறது. கிரக நிலைகளை ஆராயும் போது சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும், செவ்வாய் பகவான் பூசம் 3ஆம் பாதத்திலும், புதன் பகவான் ரேவதி 4ஆம் பாதத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார். எப்படி இந்த கிரக நிலைகள் அந்த நேரத்திற்கு இப்படி இருக்குது. அதே போல நேற்றைய ஆட்டங்கள் மேற்கூறியவாறு நல்ல முறையிலே பிளேயரும் சரி, டாஸ் வின்னும் சரி, எந்த அணி வின் பண்ணும் என்பதையும் நான் கூறியது போலவே நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுலேயும் ஒரு குளறுபடிகள் ஏன் வருதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இம்பேக்ட் பிளேயரு உள்ளே வரதுனாலையும் நாம் கூறிய வீரர்களை வெளியே எடுப்பதும் புதிய வீரர்களை களத்திலே இறக்குவதும், இந்த ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நாம் கூறிய வார்த்தைகள் தவறாகிவிடுகிறது. இதுதான் உண்மை. ஏன்னா வெற்றி அடைஞ்சால் சந்தோஷப்படுவீங்க, அந்த ஜோசியர் சொன்னது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. எதிர்மறையான ஆன்சர் கிடைக்கும்போது என்ன பண்ணுவீங்க, அவர் என்ன வேறு வேலை இல்லையான்ற மாதிரி பேசுவாங்க. இது காமன் இது. ஆனால் உண்மையான நிலவரங்கள் எப்படி இருக்குன்னா, நாம் சொல்கிற வீரர் இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. லைனாக விடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிடும் எல்லாமே. அதாவது அந்த வீரர் வருவாரா என்பது நமக்கு சந்தேகத்திற்குரியதாக இருக்கும். அதை பற்றி நினைக்கவே மாட்டோம் அந்த மாதிரி ஒரு நேரங்களில். ஏன்னா அவங்களுடைய விருப்பம், அந்த ஆட்டத்தினுடைய கேப்டனுடைய முடிவு தான் அது. திடீரென்று யாரை வேணாலும் இறக்கலாம். அந்த ஒரு காரணத்தினால் புள்ளி விவரமான விளக்கங்களை கொடுக்க இயலுவதில்லை. இதுதான் உண்மை. இப்போ 2 நாளாக என்ன சொல்கிறோனோ அதுதான், எது வெற்றியோ அதுதான் வெற்றி அடைஞ்சிருக்குது. இது ஒரு சந்தோஷமான விஷயம். சரி, இருக்கட்டும். கேகேஆர் பொறுத்தவரையில் குர்பஜ், ரஹனே, ரகுவன்சி, நரேன், வருண் சக்கரவர்த்தி, எச் ராணா இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆர்ஆர் பொறுத்தவரையில் ஜெய்ஸ்வால், சூர்யா, பராக், ராணா, தீக்ஷனா, அராரோ இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அதாவது 12 பேர் சொல்லியிருக்கோம். ட்ரீம் 11 போடுறவங்க உங்கள் நாலேஜ் தகுந்த மாதிரி, கிரிக்கெட் நாலேஜ் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் 2 அணிகளுமே வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இன்று பல பரீட்சை நடத்துவோராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஈடன் கார்டனில் நடக்கிற மேட்ச் இது. அதே போல் ரஹனேயின் ஜாதகத்தையும் பராக்கின் ஜாதகத்தையும் 2 ஜாதகங்களையும் ஆராயும் போது 2மே பலமுள்ள ஜாதகங்களாக இன்று உள்ளது. யார் டாஸ் வின் பண்ணுவா என்பதை கணிப்பதில் நிறைய சிக்கல் இருக்கு. இவர் வருவாரா அவர் வருவாரா? ஏன்னா தாராபலன்லேயும் நல்லா இருக்கு, பஞ்சபட்சியில் போனாலும் நல்லா இருக்கு. சுய ஜாதகத்தை ஆராயும் போது 2 பேருக்குமே நல்லா இருக்கு. அதாவது டிராவில் முடியுமா அப்படின்ற பொசிஷனில் கூட இதை சிந்திக்கலாம்.
அப்போது எந்த அணி ஃபீல்டிங் செய்கிறதோ தேர்வு செய்கிறதோ அந்த அணி இன்றைக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுக்கக்கூடிய அணி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம்.